மாதிரிலாம் உதயம் ஒரு தேட்டர் எம்ஜிஆர் திறக்கிறாரா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில தகவல் வந்து எந்த அளவுக்கு நான் ரிப்போர்ட்டர் ஆன பிறகு மோகன்லால்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க படம் அவ்வளோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் வந்து உங்களுடைய படையணி கூட நான் பார்த்துருக்கேன் சார்னா பயங்கர சிரிப்பு வந்துச்சு. அது ரொம்ப அமச்சூரா இருக்கும். அந்த ஒரு 3 ஹீரோக்கள் சேர்ந்து மம்முட்டி இவரு மேகலா வந்து எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் திரையிடுவாங்க. அது சிவாஜி படம் வந்ததே கிடையாது. ப்ளூ டைமண்ட்ல என்னன்னாங்க, நீங்க எப்போ போனாலும் டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பான். அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் நீங்க ஒரு இது முடிஞ்சு அடுத்தது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். நீங்க இல்லாட்டி காலையில போயிட்டு நைட் வரைக்கும் கூட பார்க்கலாம். உங்களை யாரும் வந்து நீங்க ஏன் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. எழுத்தாளர் தமிழ்மகன் சார் நம்ம கூட இருக்காரு. போன பாகத்துல ஃபுல்லா தியேட்டர்களை பத்தின வரலாறு சார் சொன்னாரு. இந்த பாகத்துல வந்து சென்னையுடைய முக்கியமான ஸ்டுடியோ எந்தெந்த படங்கள் எந்தெந்த ஸ்டுடியோங்கிறத சுருக்கமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பக்கம் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே இருந்தது வாகினி ஸ்டுடியோ. அதுக்குள்ள போயிட்டோம்னா இந்த 2 பக்கம் வந்து ஃப்ளோர்ஸ் இருக்கும். அதில் தான் இந்த உழைப்பாளி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஏவிஎம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் காதில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ரஜினி நடிக்கக்கூடாதுன்னா பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அந்த பாட்டிலேருந்து தான் வரும், உழைப்பாளி தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னா அந்த பாட்டில் வரும். திருமலை விஜய் நடிச்சது, அது ஒரு பெரிய ஏரியா. அந்த பக்கம் குறுக்க ஏரி அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுற பிரிட்ஜெல்லாம் கூட அதில் போட்டிருந்தாங்க. அஜித் ஜோதிகா நடித்த 2 வீடு இருக்குமே, 2 வீடு அங்கே கட்டினாங்க. அந்த வீடு அப்படியே கடந்து ரொம்ப நாளாக. ரஜினி எப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நாங்கள் படம் ஓடலன்னா யார் வாங்க போகிறாங்க, சிம்பிள் அப்படின்ட்டாரு. சென்னையோட முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் ஹவுசஸை பற்றி விஜயா, வாகினி, ஏவிஎம் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏவிஎம் எல்லா இதுவுமே பார்க்குறோம். பெரிய நிறுவனங்கள், வாகினி ஸ்டுடியோலாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ. அதில் ஒரு 10 ஃப்ளோர் இருக்கும். நம்ம போனோம்னா அவ்வளோ இடங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோம். உள்ளே வந்து நாகிரெட்டியார் வீடு இருக்கும். நாங்கள் ஒரு ஷூட்டிங் அப்போ அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கருப்பு வெள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாங்க வாகினி ஸ்டுடியோ. நம்ம மனோபாலா சார் எடுத்தது. அவர் வந்து வாங்க ஐயா இருக்கார் பார்த்து வரலான்னு கூட்டிகிட்டு போனார். அப்போ நாகிரெட்டியெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். எங்கே இருக்குது வாகினி ஸ்டுடியோ? வாகினி ஸ்டுடியோவே கிரீன் பார்க் இருக்கு இல்லைங்களா, அதான் அது அங்கே இருந்து இந்த பக்கம் வடபழனி வரைக்குமே இந்த பக்கம் வந்து பக்கத்தில் இந்த பக்கம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பக்கம் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே இருந்தது வாகினி ஸ்டுடியோ. அதுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த 2 பக்கம் வந்து ஃப்ளோர்ஸ் இருக்கும். அதில் தான் இந்த உழைப்பாளி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தது. உழைப்பாளி வந்து பெரிய பிரச்சனைக்கு நடுவில் எடுத்தது. அப்போ வந்து என்னன்னா ரெட் கார்டு போட்டாங்க இந்த நடிகருக்கெல்லாம். இவ்வளோ சம்பளம் வாங்கலாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிக்கு ரெட் கார்டு. ஆமாம், ரஜினி நடிக்கக்கூடாதுன்னா பிரச்சனை வந்தது. அப்போ வந்து அந்த பாட்டிலேயே தான் வரும், உழைப்பாளி தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னா அந்த பாட்டில் வரும். அது வந்து ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் எடுத்ததுனால இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்தாங்க. அதுவும் நாகிரெட்டி தயாரிக்கிறார் வேறு, அவர் இருக்கார். சிவாஜி சார் வந்தார், இவர் வந்தார், நம்பியார், நம்ம ஸ்ரீதர் சார், எல்லாரும் வந்தாங்க அந்த இதுக்கு. அவ்வளோ பேரும் வந்து ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அந்த போட்டது தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம். விநியோகஸ்தர் நாங்கள் வாங்கி விற்க மாட்டோம், இந்த படங்களை வாங்க மாட்டோம், இனிமேல் ரஜினி படத்தை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு பெரிய இது நடந்து அதுக்கப்புறம் வேறு வழியில் ஏதோ ஒரு படத்தை வாங்கி தான் ஆகணும். யாரோ இவ்வளோ அப்போல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 30 பிரிண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து சாதாரண படம் இல்லை, 30 பிரிண்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபிலிம் போடுறது. இப்போ ஏதோ 3000 கூட போடுறாங்க. ஆமாம், அதனால இப்போ வந்து நாட்கள் கம்மியாயிடுச்சு. அப்போ 30 போட்டால் பெரிய விஷயம். அது வந்து பெரிய படம் தான், அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ ரஜினி படம்னா இன்னும் கூட 50 பிரிண்ட்லாம் கூட போட்டோன்னுவாங்க. எங்களுக்கு நியூஸ் கொடுக்கறதே அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் எழுதுவோம். அப்போது அவ்வளோ
இந்த படங்கள் ரிலீஸ் பண்ணுற தேட்டரும் விநியோகஸ்தரும் உடனே தேவையாயிடும். இவங்க சொன்னாலும் இன்னொருத்தர் வந்து அதை வாங்குவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் நீடிக்கல அது. அந்த ரெட் கார்டு வந்து. ஓடுற குதிரை மேலே தானே சவாரி பண்ண முடியும்னு ரஜினி அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாங்கள் படம் ஓடலைன்னா யார் வாங்க போகிறாங்க, சிம்பிள் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் அப்போ நடந்தது. எதுக்கு சொல்ல வந்தேன், நிறைய அடையாளங்கள் சுருங்கிட்டே வரும்போது இந்த ஸ்டுடியோஸும் ரொம்ப சின்னதாயிடுச்சு. நீங்களே கேட்குறீங்க வாகினின்னா எங்கே இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏவிஎம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் காதில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஜெமினி தெரியும், மவுண்ட் ரோட்ல. மவுண்ட் ரோட்ல ஆமாம். ஜெமினி வந்து வாகினி 80ஸ்லேயே அங்கே ஷூட்டிங்லாம் நடக்கல. இது பாசன் காம்ப்ளெக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ஜெமினி கலர் லேப் இருந்தது. நாங்கள் ஏதாவது ஒரு வேலையாக அங்கே போவோம். ஜெமினி கலர் லேப் இருந்தது. ஸ்டுடியோ ஷூட்டிங் அங்கே நடக்கல நான் பார்க்கும்போது. அதே போல் அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. அது வந்து பெரும்பாலும் ஒரு கிராம செட்டப்லாம் அங்கே நடக்கும். வி சேகர் படங்கள் நிறைய எடுப்பார் அந்த இடத்துல. ஒரு கிராமம் மாதிரி ஒன்றா இருக்க கற்றுக்கணுன்னா நேராக அங்கே போயிடுவாங்க. ஃபுல் ஷூட்டிங் அங்கே நடக்கும். அதே தான் பஞ்சாயத்து, அதே தான் வீடு, அந்த பக்கம் தான் கிணத்துமேடு, எல்லாமே அங்கே ஒரு மாதிரி இருக்கும் அருணாச்சலம் ஸ்டுடியோ. அது மாதிரி பிரசாத்லேயும் கொஞ்சம் பின்னாடி பெரிய இடம் இருந்தது. அங்கே வந்து அந்த அஜித் ஜோதிகா நடித்த 2 வீடு இருக்குமே, 2 வீடு அங்கே கட்டினாங்க. அந்த வீடு அப்படியே கடந்தது ரொம்ப நாளாக. பெருசாக கிட்டத்தட்ட வீடு மாதிரியே கட்டிட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக ஆஸ்கார் ரவி தான் அந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் பண்ணுவார். 2 வீட்டுக்கு 2 நாய் வேணும்னா அது குட்டியிலேருந்து ஒரு நாயை வளர்த்து அது கொடுப்பாரு. 2 இந்த வீட்டில் ஒரு நாய், அந்த வீட்டில் நாய் இருக்கும். அல்சேஷன் நாய்கள். அந்த மாதிரி அந்த அந்த இடம்லாம் அங்கே இருந்தது. அந்த பக்கம் வந்து நம்ம திருமலை விஜய் நடிச்சது. அது ஒரு பெரிய ஏரியா அந்த பக்கம். மோகன் ஸ்டுடியோ மாதிரி. அதில் வந்து தெரு தெருவாலாம் போட்டாங்க. நடுவில் குறுக்க ஏரி அந்த பக்கம் கிராஸ் பண்ணுற ரோடு கிராஸ் பண்ணுற பிரிட்ஜெல்லாம் கூட அதில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப்லாம் இருந்தது. நிறைய அந்த மாதிரி ஸ்டுடியோஸ் இப்போது இல்லை. ஸ்டுடியோஸ் வந்து முழுக்கவே இப்போது ஸ்டுடியோஸ் இல்லை, தேட்டர்ஸ் இல்லை. சினிமாவே கொஞ்சம் இந்த 30 வருஷத்தில் ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் மாறாமல் இருந்துச்சு. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டுடியோனா அப்படியே தான் இருக்கும், தேட்டர்னா அப்படியே தான் இருக்கும், 290னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மாறினது வந்து ரொம்ப வேகமாக. நான் 2000க்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் நிறுத்திட்டேன், சினிமா ரிப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் போய் பார்த்தா எனக்கு அங்கே நிறைய இடம் தெரியவே இல்லை. நான் போய் பார்த்த ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே, குசால்தாஸ் கார்டன்னா நாங்கள் அங்கே போனால் ஏதோ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். ஒரு நாட்டாமை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து சந்திரமுகி எடுத்துகிட்டு இருப்பாங்க, எதனா ஒன்று இருக்கும். எங்கே இருந்துச்சு அது? அதுவும் இப்போ இல்லை, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அது பச்சையப்பாஸ் காலேஜ் எதிரில். அது வந்து எல்லாமே இந்த இடமா தான் ஞாபகம். ஆமாம், நான் குசால்தாஸ் கார்டன் பக்கத்துலன்ற பாருங்க. இப்போ கூட பச்சையப்பாஸ் காலேஜ் கூட எனக்கு ஞாபகம் வராது சட்டுன்னு. குசால்தாஸ் கார்டன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பழகிடுச்சு. அதனால அந்த இடமும் இப்போ இல்லை. அது வந்து சந்திரமுகியில் அந்த வீடு பார்த்துருக்கீங்க, பேய் வீடு, அந்த வீடு தான். நாம உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவார்ல, சைக்கிள் எடுத்து தள்ளி விட்டு, அப்போ காட்டுவாங்கல்ல, அதுதான். நாட்டாமை வீடும் அதுதான், அங்கே தான் எடுத்தாங்க. நட்புக்காக நிறைய படங்கள் அங்கே எடுத்தாங்க. நிறைய பழைய பங்களானாவே அங்கே தான். அதே மாதிரி நம்ம இவரோட வாசன் ஹவுஸ்ன்னு ஒன்று இருந்தது. அதில் அவ்வளோ படங்கள் அங்கே அங்கே வந்து ஒரு நான் அங்கங்கே எப்போ போனாலும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஆனந்த வீடன் நிறுவனருடைய பங்களா. அதில் வந்து அதான் மியூசிக் அகாடமி எதிரில் கார்னர் பில்டிங், இப்போ ஏதோ ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குது. அதுலேயும் நிறைய படங்கள். நட்புக்காகலாம் அங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எடுத்தாங்க. நான் கடைசியாக வில்லன் அஜித் நடித்த படம் ரொம்ப நாள் அப்போது நான் அவர் கூட போயிட்டு வந்துட்டுருப்பேன். அந்த படம் நிறைய நாள் ஷூட்டிங் அங்கே நடந்தது. அந்த பெரிய ஃபைட் சீன்லாம் அங்கே எடுத்தாங்க. இதெல்லாம் ஞாபகம். தியேட்டரோடு சேர்ந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டும் நிறைய ஞாபகம் வந்துச்சு. தியேட்டரை பற்றினையும் ஷூட்டிங் ஸ்பாட் எங்கெங்கே இருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக எங்கிட்ட பேசுனீங்க. இன்னும் நிறைய தகவலும் கூட இருக்குன்னு தெரியுது. அடுத்த முறை சந்திக்கும் வரை மிக்க நன்றி. நன்றி.